ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷைன் வித் பூஜா சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டே 2க்கான கேரளா vlog இதில் நான் எல்லாத்துலேயுமே கம்ப்ளீட் பண்ணிட போகிறேன். ஸோ இப்போ எல்லாருமே வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு வந்து ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு வந்து போயிட்டுருக்கோம். ஒன்றில் என்னோடய ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேக்கரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருந்தது. நார்மலாக நம்ம பேக்கரி அப்படின்னா வெறும் கேக்ஸ், பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். பட் இது ஸ்டோர் அண்டு லைக் ஒரு ஸ்வீட் ஸ்டால், அதுக்கப்புறம் வந்து டீ ஸ்டால் எல்லாமே சேர்ந்து தான் இந்த பேக்கரியில் இருந்தது. ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் எங்களோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்து போயாச்சு. அங்கே வந்து மாங்காய் சீசன் ஆக்சுவலாக கேரளா முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஸோ வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, செடியில் இருக்க மாங்காவை பறித்து சாப்பிடணும் அப்படின்ட்டு. ஸோ வந்து சூப்பராக வந்து மாங்காய்லாம் வந்து எடுத்துட்டு நல்லா வந்து கட் பண்ணி வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வந்து மாங்காய் கட் பண்ணி கொடுத்தாங்க. ஒன்றும் இல்லை, இதில் வந்து ஒரு ஆனியன் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாமே சிலது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ காட்டின ஃப்ளவர் வந்து கொஞ்சம் செம்பருத்தி, மினி செம்பருத்தி மாதிரி இருந்தது. இது சாமந்தி பூவே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக பழைய கால ஒரு ஸ்டைலில் வந்து நல்லா பெரிய பெரிய ஜன்னல்லாம் வச்சுருந்தது. அகெயின் வந்து ரிலேட்டிவ் வீட்டில் வந்து ஒரு லைக் சூப்பரான ஒரு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த குண்டு குண்டு ரைஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸ்பெஷலாக வந்து ரொம்பவே சூப்பர் டேஸ்டி. கொஞ்சம் இல்லை நிறைய எந்த குட்டி எங்கன வந்து நாரங்கா வெல்லம் இந்த நாரிங்கா வெல்லம் அதையும் குடிச்சிட்டு நாங்கள் வந்து ஒரு திருவிழாவை வந்து பார்க்குறதுக்கு போனோம். அங்கே வந்து பெரிய தேர் இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர் இருக்க பிளேஸ்க்கு வந்து போகிறதுக்கு வெஹிக்கல்ஸ் எதுவுமே வந்து அலோவ் பண்ணல. ஸோ வந்து நாங்கள் நடுவில் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் போய் பார்த்திங்கன்னா அப்படின்னா இவ்வளோ மக்கள் வந்து அந்த தேரை வந்து இழுத்துட்டு இருந்தாங்க. இது ஒரு பர்டிகுலராக ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே தான் போகுது, ஊருக்குள்ளே ரோட் சைடு இல்லாமல். பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதில் மாட்டியிருந்தது, அதை எடுத்துகிட்டு இருந்தாங்க. இவ்வளோ பெரிய தேர் வந்து நான் பார்த்ததே கிடையாது. ரொம்பவே ஜைஜான்டிக்காக இருந்தது. அண்ட் எனக்கு வந்து லைக் ரொம்ப கிட்ட நின்று பார்க்க முடியல, ஏன்னா அவ்வளோ க்ரௌடடாக இருந்தது. லைக் உங்களுக்கு ஜஸ்ட் அந்த வியூ மட்டும் காட்டுறேன் பாருங்கள். அந்த ரெட் கலரில் இருக்கிற வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து அது பெரிய தேர், ரொம்ப பெரிய தேர் அது. ஸோ அதை பார்க்குறதுக்காக மொத்தம் அந்த ஊர் மக்களே எல்லாரும் வந்திருந்தாங்க. அண்ட் அந்த தேரை இழுத்துட்டு போகிற வரைக்கும் கம்ப்ளீட்டாக பார்க்க முடியல, ஏன்னா ரொம்ப நேரம் இழுத்துட்டு இருந்தாங்க, டைம் ஆயிடுச்சு. ஸோ வந்து அதை பார்த்துட்டு நாங்கள் இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஈவினிங் வந்து ஒரு குட்டி கார்டன் வந்து கவர் பண்ணலான்னு பார்க்கும்போது என் கண்ணில் இது மாட்டுச்சு. பர்பிள் கலரில் வந்து நான் சில்லிஸ் பார்த்ததே கிடையாது. ஸோ வந்து பாருங்கள், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் லைக் நம்மளோட ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டான சங்குப்பூவும் அங்கே இருந்தது. அதை கவர் பண்ணிவிட்டு நாங்கள் அகெயின் வந்து ஒரு குட்டி ஈவினிங் ஸ்நாக் மாதிரி நாங்கள் இறங்கிட்டோம். ஸோ ஈவினிங் ஸ்நாக்குக்கு வந்து இடியாப்பம் அந்த மாதிரி வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ இடியாப்பம் முட்டைக்கறியோட நாங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக் வந்து சாப்பிட்டோம். அண்டு இடியாப்பம் வந்து ஒரு நல்ல சாஃப்டாக வந்துருந்துச்சு. அதோட முட்டைக்கறி வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ அண்ட் பரோட்டா வந்து கேரளாவில் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. லைக் நம்ம எப்படி கொஞ்சம் லேயர் பை லேயராக கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், பட் பரோட்டா வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருந்துச்சு. அது கூடவே வந்து இப்போ நான் வந்து என்னோட ஸ்டைலில் வந்து இந்த இடியாப்பத்தை சாப்பிட்றேன். யார் என்ன மாதிரி சாப்பிட்ருக்கீங்களோ நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸில். ஸோ வந்து இதுக்கு வந்து நான் ஸ்டீம் பண்ண லைக் பனானா எடுத்துட்டேன், நேந்திரம் பனானா எடுத்துக்கிட்டேன். அது கூடவே வந்து இந்த இடியாப்பத்தோட கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன். எனக்கு எப்போவுமே வந்து இடியாப்பம், புட்டு இந்த மாதிரியான ஒரு டிஷ்ஷஸ்க்கு வந்து காரத்தோடு வச்சு சாப்பிட்றத விட எனக்கு இந்த மாதிரி வந்து சாப்பிட ரொம்பவே பிடிக்கும். இது கேரளா அண்ட் வந்து ஸ்ரீலங்கா 2 இடத்துலையுமே வந்து ரொம்ப காமனாக வந்து பண்ணுவாங்க. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வந்து அவருக்கு வந்து காரசாரமாக தான் சாப்பிடுவார். ஸோ அவர் வந்து அச்சாறு ஸ்பெஷலிஸ்ட், அதாவது ஊறுகாய் ஸ்பெஷலிஸ்ட். இது வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு குட்டி வெங்காயம், மிளகாத்தூள் அந்த மாதிரி போட்டு ரொம்பவே சிம்பிளாக மேக் பண்ண ஊறுகாய் அது. இது பாவக்காய் வச்சு ஊறுகாய் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இதுவும் இன்னொரு வெரைட்டி ஆஃப் ஊறுகாய். இது அவரோட ஸ்பெஷல். லைக் அந்த நெல்லிக்காய் ஊற வச்சது அது எல்லாமே சூப்பராக சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிரிக்கெட் ஆட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த குட்டி ப்ளே ஏரியாவில் வந்து ஆன்ட்டி, நான், சஜுவோட ஃப்ரெண்டு, அப்புறம் அனிதா ஆன்ட்டி எல்லோரும் வந்து சூப்பராக கிரிக்கெட் முடிச்சுட்டு திருப்பி வந்து டே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த நாள் காலையில் வந்து நாங்கள் வந்து பீச் சைடு இன்னொரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ ஃபுல் ரவுண்ட்ஸ் தான், ஃபுல்லாக வந்து ரிலேட்டிவ் வீட்டுக்காக டே பை டே வந்து பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பி போய் விசிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ போகிற ஏரியாவே
பாருங்கள் எவ்வளோ சூப்பர் கூலாக இருக்குல்ல. ஸோ வந்து இவ்வளோ பக்கத்தில் பீச்சு, அங்கே பக்கத்தில் இருக்க ஏரியா தான் அந்த ரிலேட்டிவோட வீடு. அங்கே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் எல்லாத்தையுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அதுக்கு வந்து ஒரு பக்கம் டிஷ்ஷஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. மீன்வெயில் வந்து அவங்க ஸ்டே பண்ணியிருந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, அலை அடிச்சு 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 லைக் நம்ம தனுஷ்கோடியில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து வீடுங்களே வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. அவங்க முன்னாடி ஸ்டே பண்ணியிருந்த இடம் வந்து இந்த இடம். ஸோ அது தண்ணியில் அடிச்சு அலை ரொம்ப அடிச்சு 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 கடைசியில் அந்த பிளேஸையே வெக்கேட் பண்ணிட்டு வேற ஒரு பிளேஸ் போயிட்டாங்க. பாருங்க இந்த லொக்கேஷனில் தான் நாங்கள் லாஸ்ட் டைம் வந்திருக்கும் போது இங்கே அந்த தென்னை மரத்தில் தான் நான் வந்து தேங்காய் குடித்தோம், இளநி குடித்தோம். அண்ட் இந்த மாதிரி இடத்துல தான் நாங்கள் இருந்தோம் போன வாட்டி. ஸோ இப்போ வந்து இது கம்ப்ளீட்டாக வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடும் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஃபுல்லாகவே வந்து உடஞ்சிருந்தது. பட் ஆனால் உள்ளே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு நல்ல ஸ்பேஷியஸாக கட்டியிருக்காங்க. நிறைய ஆசைகளோடு கட்டியிருப்பாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி வந்து உடஞ்சிருச்சு. சரி நாங்கள் திருப்பி வீட்டுக்கு வந்தா இங்கே ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் எங்களுக்கு காத்துருந்துச்சு. ஸோ வந்து இங்கே வந்து கல் வந்து கொண்டு வந்திருந்தாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இறக்கி. ஸோ வந்து நாங்கள் ஃபேமிலியோட ஃபன்னாக வந்து குடிச்சிருந்தோம். அது எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். ஒரு கிளாஸ் நடு இரு பங்கு இரு டி பங்கு அதில்ல நீ കുറച്ചുകൂടി തരാ. நாங்கள் சேர்ஸ் அடிக்க போனால் இன்னொரு கிளாஸ் கொடுக்குறாங்கன்னு நினச்சிட்டாங்க பங்கு. திஸ் இஸ் கால்ட் கல்லு ஃபேமிலி கல்லு. அது ஆண்டி நீ எனக்கு சேர்ஸே அடிக்காம இன்னொரு கிளாஸ் எடு. யார் ஒரு கிளாஸ் எடு. இங்க பாரு கோகனட் வாட்டர். கோகனட் கல்லா. ஏய் கல்லு அது கிளாஸ். கோகனட் கல்லா. சேர்ஸ் அச்சா. அதுதான் அந்த கிளாஸ். அத யாரு குடிச்சு? இது ஒரு கிளாஸ் குடிச்சு. அதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் போய் கொண்டே இரு. அப்புறம் உங்களுக்கு கிடையாது. நாங்கள் எல்லாரும் இன்னொரு கிளாஸ்க்காக வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் சஜு கிட்ட வந்து தப்பிக்க முடியல எங்களால். என்ன இது நீ ரெண்டாவது கிளாஸ் ஊற்றி வச்சிருக்கிற. போதும் அது போதும். சேர்ஸ் அனிதாண்டி இதோ கிளாஸ் இதோ இவ்வளோ உண்டு. பல வாட்டி சேர்ஸ் அடிச்சு கடைசியாக ஒரு வழியாக வந்து குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் ஆனால் பங்குக்கு இது வந்து 2வது ரவுண்டு. பங்குக்கு மட்டும் ஸ்பெஷலாக கொடுத்துட்டு இருந்தாரு. கிராண்ட் மதர் குட் டான்சர். இது இங்க லேடிஸ் நைஸ் ஃபேமிலி. அவங்க 2 பேர் ஜாலியாக கயிறு கட்டில உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி சரி. எல்லாரும் காட்டுங்க. ஆண்டி காட்டுங்க. சஜ்பா காட்டு. பங்கு சஜு காட்டு. அவ்வளோதான் 2 பேரும் டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க டிஸ்கஷன் பண்ணும்போது என் கண்ணில் இது பட்டுச்சு. இது வந்து அந்த புளின்னு சொல்லுவாங்க, அந்த கேரளாவில் ஸ்பெஷல் குடம்புளி. அது வந்து லைக் நான் காஞ்சு ட்ரையாக இருக்கிறத பார்த்துருக்கேன். பட் அது எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ காய வச்சுருக்காங்க. அந்த எல்லோ கலரில் காட்டினேன் பார்த்தீங்களா. ஸோ அதுலேருந்து தான் அந்த புளியோட டேஸ்ட் வருது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்க. அவ்வளோதான் ட்ரிப்பு வந்து எண்ட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து ட்ரெயினுக்கு வந்து கிளம்பிட்டோம். கொஞ்சம் ரொம்ப சேடாக இருந்தது. அனிதாண்டி, பிஜு மாமா, பங்கு அண்ட் அங்கே இருக்க பீப்புள் எல்லாருமே வந்து நாங்கள் மிஸ் பண்ணோம். அண்ட் வந்து அங்கேருந்து வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பும்போது இவன் கொக்கோ காய் தான் என் கண்ணில் மாட்டினாங்க. ஏன்னா கொக்கோ பழம் எல்லாம் அணி வந்து சாப்பிடுது. ஸோ கொக்கோ காய் வந்து நான் சும்மா எடுத்து வச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். Every night, I we paradise seems so far away.